இந்த இடியாப்ப கதை மாதிரி தான். சவுண்டு கேட்கும் ஆனா ஆள காணாது அப்படிங்கிற மாரி தான். எனக்கு இந்த பாய் வாங்குறது. ஒண்ணு வந்து தெருவுல என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு போயிருவாங்க. இல்லாட்டா வந்து பக்கத்து தெருவுல சவுண்டு கேட்கும். நானும் அம்மா மேரேஜ் அப்போ தந்த 2 பாய் தான். அத மாத்தணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா முடியாமயே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நடந்துட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு பாய் சவுண்டு கேட்டோனே ஓடி போய் வாங்கியாச்சு 2 பாய். கடைக்கு மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து காலையில சாப்பாடும் ரெடி பண்ணிட்டு, அப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சம் வேலையும் வந்து பார்த்து வச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து அவங்க வீட்ல இருக்கும்போதே நான் காலையில லஞ்சுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிருவேன். ஏன்னா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் பாப்பாவெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ப்ரோக்கோலி வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. காலையிலே வந்து பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். அதே மாரி சாப்பாடும் வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் டீயே நான் குடிக்க போனேன். இது வந்து லஞ்சுக்கு வந்து குழம்பு மட்டும் வைக்க வேண்டியது இருந்துச்சு மீதி. மட்டுமே லேட்டாக தான் வைக்கிறது. ஏன்னா வந்து ஒரு வேளை மீன் உட்கார அக்கா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க 10, 11 மணி வரைக்குமே ஆக்கிருவாங்க சில டைம். அதுக்கப்புறம் தான் வாங்கி குழம்பு வைப்பேன். அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வரல அப்படின்னா தான் வேறு ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவேன். கடைக்கும் வேலை இருக்கிறனால பெருசா வீட்ல எதுவும் செய்றதெல்லாம் இல்ல.